படைத்த ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் அழித்து விடுவான். ஒரு புல் பூண்டு கூட இந்த உலகத்தில் மிஞ்சாது. அதற்கென்று ஒரு வானவரை ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அவருடைய பணியை சூழலை வைத்துக் கொண்டு ஊதுவதுதான். உலகம் உருவாக்கப்படும் பொழுதே அல்லாஹ் அந்த வானவரை நிறுத்திவிட்டான். எப்பொழுது என் கட்டளை வருமோ அப்பொழுது வானவரை நீங்கள் சூழலை ஊத வேண்டும். அது முழக்கமிட்டும் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்துணையும் தூள் தூளாக்கிவிடும். ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் அழித்து விடுகிறார். வானங்களை சுருட்டி விடுவார், பூமியை சுருட்டி விடுவார், மலைகள் பஞ்சு பஞ்சாக வெடித்து சிதறப்படும். மனிதர்கள் ஈசல்களை போன்று தடம் தெரியாமல் அழிக்கப்படுவார்கள். அனைத்தையும் அழித்த பிறகு இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீன் முதலில் பேசுகிறார். யாருமே இல்லாத இடத்தில் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். ஐனல் ஜப்பார், உலகத்தில் ஆட்டம் போட்டவர்கள் எங்கே? இந்த உலகத்தில் நான் தான் அரசர் என்று சொன்னவர்கள் எங்கே? ஐனல் முத்தக்கப்பீர், இந்த உலகத்தில் அகம்பாவம் பிடித்தவர்கள் எங்கே? நான் தான் அரசர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்கேயா போனீர்கள்? ஆனால் மலிக், அகிலத்தின் ஒரே அரசன் அல்லாஹ் தான். உலகத்தை அழித்த பிறகு ரப்பல் ஆலமீன் சொல்வார் என்று சத்தியத்தின் தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அனைத்தையும் ரப்பல் ஆலமீன் மீண்டும் உயிராக்குகிறார். எந்த நாளை பற்றி அத்துணை நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்களோ, எந்த நாளை பற்றி அத்துணை வேதங்களும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ததோ அந்த நாளை ரப்பல் ஆலமீன் நிகழ்த்துகிறார். மறுமை நாளை ஏற்படுத்துகிறார். மனிதர்கள் அநியமியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கூலிக்குரியவர்களாக, காலெல்லாம் நடுக்கம் கொண்டவர்களாக, நப்சி நப்சி நப்சி, என் நிலைமை என் நிலைமை என் நிலைமை என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்களுடைய வருகையை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ முதல்வருடைய வருகையை பார்த்திருக்கிறோம், அதிபருடைய வருகையை பார்த்திருக்கிறோம். படைத்த ரப்பல் ஆலமீனுடைய வருகை, அகில உலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த சந்திரனும் சூரியனும் சுழன்று கொண்டிருக்கிறதோ, யாருடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அகிலத்தின் இரட்சகனுடைய வருகை, வானவர்கள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அணியை வழிநடத்துவார். மலக்குமார்கள் சஃபன் சஃபாக நின்று கொண்டிருப்பார்கள். வானவர்களின் படை, மலக்குமார்களின் படை, படைத்த ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு முன்னால் வருகை தருகிறார். தனித்தனியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையை விசாரிப்பதற்காக வருகிறார். யாரும் ரப்பல் ஆலமீனை பார்க்க முடியாது. பார்வை நிலை குத்தியவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நாம் எப்படி படைத்தோமோ அப்படியே நம்மிடத்தில் வந்து விட்டீர்கள், எப்படி உங்களை உருவாக்கினோமோ அப்படியே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் மனிதன் அதிகமாக பயன்படுத்திய ஒரே விஷயம் நாவுதான், வாய்தான். முதலில் மறுமையில் அல்லாஹ் அதற்கு முத்திரையிட்டு விடுவான். வாய்க்கு வெளியே கிடையாது. ஒவ்வொன்றும் அதனுடைய பாகங்கள் பேசும். யாருமே நான் எந்த தப்பு செய்யறா, நான் எந்த பாவம் செய்யறா இருப்பா, அந்த கை சொல்லட்டும். எப்படி இந்த உலகத்தில் நாவுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்தானோ நாளை மறுமையில் கைகளுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுப்பான். அந்த கை பேசும். அவன் என்னவெல்லாம் செய்தான், அவனுடைய கண்கள் பேசும், அவனுடைய கால்கள் பேசும். நாவுக்கு ஆற்றலை கொடுத்தவனுக்கு அனைத்தையும் பேசக்கூடிய ஆற்றலை தரமாட்டானா? விசாரணை நடக்கும் பொழுது பின்னால் நரகத்தை பார்த்துக் கொண்டே மனிதன் பேசுவான். நரகத்தின் நெருப்பின் ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 70 மடங்கில் ஒரே ஒரு மடங்கு நெருப்பைத்தான் அல்லாஹ் பூமியில் வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோமே, எரிப்பிழம்பு, பயங்கரமான நெருப்பு, அனைத்தும் நரகத்தின் நெருப்பை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மடங்கு தான். நரகவாசியுடைய பல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உகது மலை அளவு ஒரு பல் இருக்கும். கொடூரமான தோற்றம். எப்படியான தோற்றத்தை ரப்பல் ஆலமீன் தருகிறான். ஒரு பல்லு உகது மலை அளவு இருக்கும் என்றால் அந்த முகம், அந்த உடம்பு அவ்வளவு கொடூரமான நிலையில் ரப்பல் ஆலமீன் விசாரணை நடத்தி கொண்டிருப்பான். முதல் விசாரணை என்ன? முதல் கேள்வி என்ன? ஸலாத், ஹய்ய அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள்,
தொழுகையை பற்றி தான் முதல் விசாரணை. நாம் அனைவரும் நினைப்போம், இளமையான காலத்தில் நல்லா உழைக்கணும் பாய், கொஞ்ச நாளாகட்டும் பள்ளிவாசலுக்கு போவோம், கொஞ்சம் வயதை அடைவோம், தொழுகை எடுத்துக்கொள்வோம், தொழுகை கையில் எடுப்போம். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் அப்படி நினைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நிலைமை அப்படியா? உலகத்தில் எதற்கெதற்கோ வயது இருக்கிறது. ஒருவர் கல்லூரிக்கு செல்ல வேண்டுமா, அவருக்கு ஒரு வயது இருக்கிறது. ஒருவர் ஸ்கூல்ல சேர்க்கணுமா, அதற்கு ஒரு வயது இருக்கிறது. வேலைக்கு போவதற்கு, ஓட்டு போடுவதற்கு வயது இருக்கிறது. மரணத்திற்கு வயது இருக்கிறதா? மரணத்திற்கு அல்லாஹ் வயதை நிர்ணயம் செய்திருக்கிறானா? 11ஆம் படிக்கக்கூடிய மாணவன் மயங்கி வகுப்பறையில் கீழே விழுகிறான். என்னவென்று பார்த்தால் மாரடைப்பு. 17 வயது மரணத்தை சுவைத்தான். மரணத்திற்கு எந்த வயதும் கிடையாது. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ரப்பல் ஆலமீனை நினைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு தொழுது கொள்வோம், அலட்சியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு ஒரு பணியாளர் இருந்தார், நபித்தோழர் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு என்னவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா பணிகளையும் செய்து கொடுப்பார். தொழுகை செல்கிறார்களா, தண்ணீர் எடுத்து கொடுப்பார். வேற ஏதாவது பணிகளுக்கு ஈடுபடுகிறார்களா, அதற்கு உதவி செய்வார். ரபியா வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜாக்பாட் ஆஃபரை கொடுக்கிறார்கள் ரபியாவுக்கு. வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு முறை ஃபஜருக்கு தண்ணீர் எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரபியா உனக்கு என்ன வேண்டும் இந்த உலகத்தில்? நீ என்னோட இருக்கிறாய், என்னுடைய எல்லா பணிகளுக்கும் உதவி செய்கிறாய். இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவை? இடத்தில் கேள், ரப்பிடம் உனக்காக கேட்டு நான் வாங்கி தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதரை மூட்டை நிறைய வைரம் வேணும், மூட்டை நிறைய தங்கம் வேணும், ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன், செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை வேணும், அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்டு கொடுங்க. நம்ம அப்படிதான் கேட்போம். ரப்பியா நம்மை விட ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டவுடன் ரப்பியா உடனே சொல்றார், சட்டுன்னு சொல்றார், யா ரசூலல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஃபஜரில் நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன், இஷாவிற்கு பிறகு நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன். நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அது எனக்கு போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்படுகிறார். ரப்பியா வேற ஏதாவது கேளு, வேற கேளுப்பா. ரப்பியா சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இதற்கு மேல் எனக்கு ஒன்றும் வேண்டாம், மறுமை சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்காக மட்டும் இடத்தில் கேளுங்கள், ரப்பிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாவா? உண்மையாவே அது போதுமா? அது போதும் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வாயா? ஒரே ஒரு உதவி, சுஜூதை அதிகப்படுத்து. ரபியா கேட்ட கேள்வி ரபியாவுடைய சொந்த கேள்வியை தான் கேட்டார்கள். கண்மணி நாயகம் பதிலளிப்பது ரபியாவுக்கு அல்ல, மொத்த உம்மத்திற்கும் சொன்னார்கள், சுஜூதை அதிகப்படுத்துங்கள், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள், தொழுகை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சகர் என்றும் நரகம். குர்ஆனை வாசித்து பாருங்கள், யாருக்காக குர்ஆனை தயார் செய்து வைத்திருக்கிறார்? காபிர்களுக்கா? அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கா? தொழுகை கையில் எடுக்காதவர்களுக்கு உருவாக்கப்பட்ட நரகம் சகர். தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மறுமையின் நிகழ்வை பார்த்தா ஒருத்தர் கூட சொர்க்கம் போக மாட்டோமா? அனைவரும் நரகம் தானா? உங்க உம்மத்தில் யாரும் சொர்க்கம் கிடையாதா? மூமின்களுக்கு இப்படித்தான் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பானா? ஆயிஷா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஏ ஆயிஷா என்ன நினைத்துக் கொண்டாய்? மூமின்களுக்கு ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வதெல்லாம் ஒரு விசாரணையா? அதெல்லாம் ஒரு கேள்வியா? படைத்த ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எப்படியான விசாரணை நிகழ்த்த வேண்டும்? இன்றைக்கு நாம் மாத்திரம் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை. வானங்களில் இருந்து வானவர்கள் வந்திருக்கிறார்கள், நன்மை தீமை ஏடுகளை சுமந்தவர்களாக மலக்குமார்கள் இருக்கிறார்கள், இந்த பயானை உங்களோடு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் ரப்பல் ஆலமீன் இப்படியான விசாரணை நமக்கும் நடத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான், முதல் வேலை ஒரு திரையை போட்டு விடுவான். முதல்ல ஒரு மனுஷன் அதுதான் விரும்புவான், செய்த பாவங்களை செய்த தவறுகளை மனைவிக்கு தெரியாமல்,
பெற்றோர்களுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல் ரப்புல் ஆலமீன் மறைக்க மாட்டானா? ரப்புல் ஆலமீன் சில நபர்களை அழைத்து திரையை போட்டு விடுவான். உலக மக்கள் பார்ப்பார்கள், என்ன நடக்கிறது, ஒன்றுமே தெரியவில்லை என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இறைவன் ஆதமின் மகனே, உன்னுடைய ஏடுகளை நீ படி, நீயே படித்து எனக்கு ஒரு முடிவு சொல். அவன் படிக்கிறான், ஒவ்வொரு ஏடுகளையும் படித்துக் கொண்டே இருக்கிறான். சின்னதையும் விடவில்லை, பெரியதையும் விடவில்லை. சின்ன பிள்ளை கிள்ளுறதே இருக்கு, பெரியாரை அடித்ததும் இருக்கு. அத்தனையும் காட்சிப்படுத்தி ரப்புல் ஆலமீன் கையில் கொடுக்கிறான். உன் வாழ்க்கையின் ஏட்டை நீயே படித்து எனக்கு சொல். அந்த மனிதன் சொல்லி விடுவான், இறைவா, இதில் ஒன்றுமே நன்மையான காரியம் இல்லை, எந்த நல்ல காரியத்தையும் நான் செய்யவில்லை, எனக்கு நரகம்தான் என்று நான் நினைக்கிறேன். நரகத்தை பார்த்துக் கொண்டு சொல்லுவான். பின்னால் நரகத்தின் நெருப்பு சுவாலை எரிந்து கொண்டிருக்கும், எனக்கு நரகம் தான். ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு துண்டு சீட்டை மட்டும் அந்த புத்தகத்திலிருந்து எடுப்பான். நீ உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் செய்யவில்லை மனிதா, இதை ஒன்றை தவிர. என்னது? அந்த மனிதன் வாங்கி பார்ப்பான். இந்த உலகத்தில் ஆரம்பிக்கும் பொழுது எந்த வார்த்தையை ரப்புல் ஆலமீன் சொன்னானோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு முதல் வார்த்தை ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தானோ, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாய். அதற்காக உன் பாவங்களை மன்னித்து நான் சொர்க்கத்தை தருகிறேன். சொர்க்கத்திற்கு நிம்மதியாக செல். நரகத்தை பார்த்தவர் விரும்புவார் நரகத்திற்கு செல்வதற்கு. இன்னும் சில மனிதர்களை அல்லாஹ் அழைப்பான், உனது ஏடுகளை நீ படிப்பார். அவர் படிப்பார். இந்த வயசில் இவரை அடித்திருக்கிறோம், இந்த வயசுல இவரை அடிச்சிருக்கிறோம், ஒரு முட்டாயை திருடி இருக்கிறோம், ஒரு பேனாவை திருடி இருக்கிறோம். பூராத்தையும் பார்த்துட்டு ஆதமின் மகன் அவன் சொல்லுவான், ரப்பி, பூரா சின்ன சின்ன காரியமா இருக்கு, சின்ன சின்ன தவறுகளை பதிவு செய்து வைத்திருக்கிறேன், நான் பெரிய காரியமெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் லிஸ்ட்ல வரலையே. ஆதமின் மகன் ரப்புல் ஆலமீனுக்கு கற்றுத் தருகிறான், என்னுடைய பெரும் பாவத்தை காணும் ரப்புல் ஆலமீனே, சின்ன சின்ன பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், அனைத்தும் எனக்கு தெரியும் ஆதமின் மகனே, இந்த உலகத்தில் நீ பாவத்தில் ஈடுபடும் பொழுது அதை மறைத்தவன் நான். நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நாம சாமர்த்தியமா யாருக்கும் தெரியாம தப்பு செய்து விட்டோம், நான் சாமர்த்தியமாக நான் செய்த தவறை யாரும் பார்க்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். நான் மறைத்தேன், இந்த இடத்திலும் நான் மறைக்கிறேன். சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அந்த மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ் அப்படி சொல்லி சொர்க்கத்திற்கு அனுப்பி அந்த மனிதர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் தன் சக தோழனை, சகோதரனுடைய பாவங்களை உலகத்தில் மறைத்தவர். அவர் ஒரு தப்பு பண்ணிருக்கிறார், விடியட்டும் காலையில் எப்படி பண்ற பாருங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே போடுற பாருங்க. இப்படி அல்ல, சகோதரன் ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை மறைத்தவர் நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் மறைத்து சொர்க்கத்தை வழங்குகிறார். அனைவரையும் அல்லாஹ் பிரித்து விடுவான், சொர்க்கவாசி நரகவாசி. எப்படி சொர்க்கம் செல்லுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அதை அடுத்த அமர்வில் சொல்லுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கடுமையான விசாரணை அல்லாஹ் நிகழ்த்தி விட்டு இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. முடிந்த அளவுக்கு சுருக்கமாக தான் சொல்லி இருக்கிறேன். மறுமை நாள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் என்பது 50,000 வருடம். ஒரு நாள், உலகத்தில் ஒரு நாள் 24 மணி நேரம். அதை போன்று மறுமையில் ஒரு நாள் 50,000 வருடம். அவ்வளவு நிகழ்வுகளை ரப்புல் ஆலமீன் நிகழ்த்துகிறான். சொர்க்கவாசி எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு, சொர்க்கத்துக்கு போகணும். அப்படியே சொர்க்கம் சென்று விடுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கடைசி சோதனையாக அல்லாஹ் சொர்க்கவாசி என்று அறிவித்த பிறகு ஒரு பாலத்தை ஏற்படுத்துவான். அந்த பாலத்தை கடக்காமல் ஒருவரும் சொர்க்கத்தை அடைய முடியாது. யார் சொல்லலாம், என்ன பாலம் அது? வழுக்கக்கூடிய பாலம், கொக்கிகளும் இரும்பு கொக்கிகளும் முட்களும் நிறைந்த பாலம்.
அதனுடைய நீளத்தை ரப்புல் ஆலமீனை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அதனுடைய அகலத்தை ரப்புல் ஆலமீனை தவிர யாரும் அடைய மாட்டார்கள். அதை கடக்காமல் ஒருவரும் சொர்க்கம் செல்ல முடியாது. வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் அற்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, யாரை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அமானிதங்களும் உறவுகளும் அந்த மனிதனை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக நின்று கொண்டிருக்கும். இந்த பாடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கருணையான இருட்டு, ஒருவருக்கு ஒன்றும் தெரியாது. இருட்டில் பயணிக்க வேண்டும் என்றால் என்ன மனிதனுக்கு தேவை? விளக்கு, ஒளி. செல்போனை பார்க்கணும், பிரைட்னஸ் வேணும். பிரைட்னஸ் இல்லாம செல்போனை பார்க்க முடியுமா? இருட்டில் பயணிக்க வேண்டும் என்றால் ஒளி தேவை. ரப்புல் ஆலமீன் ஒளியை ஏற்படுத்துவான். சிலருக்கு உகது மலை அளவு அந்த ஒளியை வழங்குவான். சிலருக்கு பேரித்த மரத்தின் போன்ற ஒளியை வழங்குவான். சிலருக்கு கட்டவர்கள் அளவு ஒளியை வழங்குவான். தோழர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்ன ஒளி அது? அது என்ன ஒளி? இந்த உலகத்தில் நீங்கள் தொழுத தொழுகை, நீங்கள் வைத்த நோன்பு, நீங்கள் வழங்கிய தர்மம், ஃபமை யக்மல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையனா, அணுகளவு நன்மை செய்தவர் அந்த நாளில் அதை காண்பார். ரப்புல் ஆலமீன் ஒளியாக மாற்றுவான். நல்லவர்கள் எல்லாம் ஒளியாக மாற்றப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சில மனிதர்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் பாலத்தை கடந்து விடுவார். கண்ணை சிமிட்ட நேரம் தான். ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வாக்கியத்தை தர வேண்டும். சில மனிதர்கள் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள். குதிரையை போல, ஒட்டகத்தை போல, காற்றை போல கடப்பார்கள். நடந்தே அந்த பாலத்தை கடப்பார்கள். ஓடியே அந்த பாலத்தை கடப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யாருக்கு அந்த கட்டவர்கள் அளவு ஏதோ ஒரு மூலையில் தொழுதிருப்பார், ஏதோ ஒருவருக்கு 10 ரூபாய் தர்மம் வழங்கியிருப்பார். அந்த ஒளியை ரப்புல் ஆலமீன் அணைச்சு விளக்கை ஏற்படுத்துவார். அந்த ஒளி அணையும் பொழுதெல்லாம் அந்த பொக்கிகள் அவனை கீறி கிழிக்கும். மீண்டும் அல்லாஹ் ஒளியை ஏற்படுத்துவான். தவழ்ந்து அந்த பாலத்தை கடப்பான். சொர்க்கத்தை அடைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, எந்த கண்களும் பார்த்திராத சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் ஓசையை எந்த செவிகளும் செவியுற்றிருக்காது. அந்த சொர்க்கத்தினுடைய காற்றை எந்த தோள்களும் உணர்ந்திருக்காது. பிரமிக்கக்கூடிய சொர்க்கம். எவ்வளவு நாம் நினைத்தாலும் வர்ணித்து சொன்னாலும் பல மடங்கு ரப்புல் ஆலமீன் அதை வைத்திருக்கிறான். அதை அடைந்து விடுவார். அந்த சொர்க்கத்தில் காற்றையும் உணவையும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை எல்லோரும் அழைப்பான். அழைத்து சொல்லுவான், சொர்க்கவாசிகளை, இதற்கு பிறகு உங்கள் மீது நான் எந்த கோபமும் பட மாட்டேன். இதனுடைய முழு திருப்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். சொர்க்கத்தில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்த வேண்டுமா? அல்லாஹ் கேட்கிறேன். சொர்க்கத்தில் என்னமாச்சும் உங்களுக்கு ஆட் பண்ணணுமாப்பா, சேர்க்கணுமா? மனிதர்கள் சொல்லுவார்கள், யா ரப்பி, சொர்க்கத்தை நாங்கள் நினைத்து பார்க்க கூட இல்லையே. எங்கள் முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்கள் பாவங்களை நீ மன்னிக்கவில்லையா? இதற்கு மேல் ஒரு இன்பம் என்ன இருக்கிறது யா ரப்பி? இருக்கிறது. இன்பத்தின் உச்சபட்ச இன்பம், சொர்க்கம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இன்பம். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், தன் முகத்தை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் காட்சி அளிக்கிறான். சூரியனின் வெப்பத்தை உருவாக்கியவன், சூரியனின் பிரகாசத்தை அவன் படைத்தானோ, நட்சத்திரங்களின் ஒளியை அவன் படைத்தானோ, பூக்களில் உள்ள நறுமணத்தை அவன் படைத்தானோ, பாலில் உள்ள வெண்மையை அவன் படைத்தானோ, அழகான சொர்க்கத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் தன் முகத்தை சொர்க்கவாசிகளுக்கு வெளிப்படுத்துகிறான், காட்சியளிக்கிறான். ஆனந்த கண்ணீர் விட்டு சொர்க்கவாசிகள் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். இதற்கு மேல் ஒரு இன்பம் இருக்கிறதா யா ரப்பி? சொர்க்கத்தை பார்த்தவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம். சொர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்தவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தின் இன்பம் வேண்டாம். உன் முகத்தை மட்டுமே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா ரப்பி, அதுவே போதும். படைத்த இறைவன் சிரித்துக் கொண்டே சொல்லுவான், உங்களுக்காகத்தான் சொர்க்கம், அனுபவியுங்கள். வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் அப்படியான ஒரு பாக்கியம் படைத்த ரப்புல் ஆலமீன் முகத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வாக்கியம் பாருங்க.